சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் மதுரையில் மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருமணம் நடைபெற்ற இந்த தினத்தில் சொக்கரின் முகத்தில் திஷ்டி பொட்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த திஷ்டி பொட்டு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே சொக்கநாதரின் முகத்தில் வைக்கப்படுகின்றது. அந்த திருஷ்டி பொட்டு வைப்பதற்கான காரணத்தை இப்பொழுது இந்த பதிவில் பார்க்கலாம். திக்விஜயத்தில் சுவாமியிடம் சரணடைந்த அங்கையர்க்கண்ணி அம்மை தாய் காஞ்சனமாலையிடம் விபரம் கூற திருக்கல்யாணத்திற்கு உடனே ஏற்பாடு செய்கின்றார். முதல் நாள் இரவு நம்முடைய கதாநாயகன் சொக்கநாதர் வழக்கம்போல் ஆடம்பரம் இல்லாமல் புலித்தோல் அணிந்து கழுத்தில் நாகாபரணங்கள் தவழ பூதகணங்கள் சூழ துந்துபி மத்தளம் முழங்க மதுரை அம்பதி எழுந்தருளுகின்றார். மதுரை மக்கள் சற்றே திகைத்து நிற்கின்றனர். சிலர் பயந்து ஓடவும் ஆரம்பித்தனர். இதை கண்ட மணப்பெண்ணின் தாயார் மனதில் சிறிய சஞ்சலம். வருபவர் பரமேஸ்வரனாக இருந்தாலும் இப்படியா மணமகன் ஊர்வலத்தில் வருவது என்று தாயாரின் முக குறிப்பறிந்த அன்னை மீனாட்சி நேரே பரமேஸ்வரனிடம் சென்று தன் தாயாரின் மனக்குமுறலை தெரிவிக்கின்றார். உடனே எம்பெருமான் யாவரும் மகிழும் வண்ணம் மணமேடை எழுந்தருளுவோம் என்று உறுதி கூறுகின்றார். மறுநாள் காலை மாப்பிள்ளை ஊர்வலம் வருகின்றது. எப்படி வருகிறது தெரியுமா? மங்கள வாத்தியம் முன் செல்ல, கந்தர்வர்கள் வானில் இசை முழங்கி தங்க மலர்கள் தூவி வர, வேத ரிஷிகள் வேத மந்திரங்கள் முழங்கி வர, தேவாதி தேவர்கள் வாழ்த்து மழை பொழிய, நந்தி பகவான் மத்தளம் வாசிக்க, குபேரன் சாமரம் வீச, வலதுபுறம் மைத்துனன் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத பெருமாள் வர, இடதுபுறம் திருமணத்தை நடத்தி வைக்க வரும் ஸ்ரீ சரஸ்வதி சமேத பிரம்மதேவர் இவர்களை பின்தொடர்ந்து மாப்பிள்ளை வீட்டாரான பூத கணங்கள் மற்றும் தேவர்கள் ரிஷிகள் மற்றும் மதுரை மக்கள் இவர்களுக்கு நடுநாயகமாக நம்முடைய மாப்பிள்ளை சொக்கநாதர் வருகிறார். எவ்வாறு வருகிறார் தெரியுமா? அதிரூப சுந்தரனாக ஸ்ரீ சுந்தரேஸ்வரராக, காண்பவர்களை சொக்க வைக்க சொக்கநாதராக, சோம சுந்தரராக, தங்க பாதுகை அணிந்து உயர்ந்த ரக பட்டுடுத்தி ஊரையே கிறங்க வைக்கும் செண்பக பூமாலை அணிந்து லக்ஷ்மி கடாட்சமிக்க தாமரை மற்றும் வில்வ மாலைகளை ஏற்று கையில் வைரங்கள் பதித்த தங்க செண்டு ஏந்தி தங்க வைரங்கள் பதித்த திருப்பூணூல் தரித்து சகல ஆபரணங்கள் மற்றும் உயர் ரக கற்கள் பதித்த கல்யாண கிரீடமணிந்து கண்கள் கூசும் ஒளியுடன் தாயார் காஞ்சனமாலை முன்வந்து நிற்கின்றார் மாப்பிள்ளை நம் சொக்கநாத பெருமாள். இந்த திருக்காட்சியை கண்ட காஞ்சனமாலை மெய்சிலிர்த்து நிற்கின்றார். எங்கே தன் மருமகனாகிய சொக்கநாதருக்கு மணமகனுக்கு கண் திருஷ்டி பட்டுவிடுமோ என்று உடனே திருஷ்டி பொட்டு வைக்கிறார். இந்த நிகழ்வுகளை கண்ட அன்னை மீனாட்சி பேரானந்தம் கொள்கின்றார். திருக்கல்யாணத்தன்று மட்டுமே சொக்கநாதருக்கு திருஷ்டி பொட்டு வைக்கும் காரணம் இந்த நிகழ்வுதான். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. தங்க சிவாய நம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள்.